கோப்ரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோப்ரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும். டோட்முண்ட் கோப்ரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் மூச்சு விடுறீர்கள், மூச்சு விடாம வாழ முடியும். அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்கிறேன். பேசாமல இருக்கிறீர்கள், அந்த பேச்சில் வர குரலை ஒழுங்காக பேச வைக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கற்கையிலே நீ என்னோட கற்று போட்டு உங்களோட துறைக்குள்ள போனீர்கள் என்றால் சிறப்பாக செய்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நாடகர், ஏடகர், ஊடகர் ஈழக்கூத்தன் A.C. தாசீசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும். அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார். தாசீசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய 2 கண்களுமே நாடக கண்கள். ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30க்கு பாரிஸ் 18 மார்க்ஸ் டோமுவா லா ஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ரெபப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது. எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்றேன்ன்றது எல்லாம் தப்பு. ஈழத்தின் நாடக கலை, ஊடக கலை, ஆவண பொக்கிஷம் உங்கள் வசமாகிட கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எமது பண்பாட்டின் கூறுகளை தனது நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறார். தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் பார ஊர்தி ஓட்டுநர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவானது நாட்டோ அமைப்பு நாடுகள் மீது 2027ஆம் ஆண்டு அளவில் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும், இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டால் ஜெர்மன் நாட்டில் பார ஊர்தி ஓட்டுநருக்கு பற்றாக்குறை நிலவக்கூடிய அபாயம் உள்ளதாக பார ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவரான டியக் ஏபஹாட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பார ஊர்தி ஓட்டுநர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும், மேலும் இந்த தாக்குதல் நடைமுறைக்கு வந்தால் 3 லட்சம் மேலதிக பார ஊர்தி ஓட்டுநருக்கு பற்றாக்குறை நிலவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த 3 லட்சம் பார ஊர்தி ஓட்டுநர்கள் ஜெர்மன் நாட்டில் பார ஊர்திகளில் ஓட்டுகின்றார்கள் என்றும், இதனாலே இந்த பற்றாக்குறை நிலவும் என்றும், இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஏற்கனவே பார ஊர்தி ஓட்டுநராக இருந்த அவர்கள் ஓய்வூதிய நிலைக்கு சென்றால் அவர்களை மீண்டும் இந்த பார ஊர்தி ஓட்டுநர் சேவைக்கு அழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்களை பார ஊர்தி ஓட்டுநராக உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் அவர்களுக்குரிய சலுகைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் போலீசார் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். ஜெர்மனியில் நோர்த் மாநிலத்தில் உள்ள முல்லையம் என்ற பிரதேசத்தில் நேற்று தினம் போலீசார் ஒரு நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த நபரானவர் அயல் நகரமான பொட்ரோப் என்ற நகரத்திலிருந்து வாகனத்தில் ஓடி வந்ததாகவும், இந்த வாகனத்தை இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்ததாகவும், பின்னர் இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் என்ன காரணத்துக்காக போலீசார் இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார் என்பது பற்றி மேலதிக விசாரணைகளை டோட்முண்ட் நகர போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும், இந்த டோட்முண்ட் நகர போலீசாருக்கு ஆதரவாக டியூஸ்பர்க் அரசியலமைப்பு சட்டத்தணியினர் ஒத்துழைப்பதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.
வாகனங்கள் மின்சாரத்தில் இயங்க வைக்கப்பட இருப்பதாக இப்பொழுது ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியமானது 2030 தொடக்கம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை ஊக்குவிப்பதற்காக புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 2030 ஆண்டு தொடக்கம் எரிபொருட்களில் ஓடுகின்ற வாகனங்களை தடை செய்து மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை வேண்டுவதற்கு ஊக்குவிக்கும் திட்டமாகும். முதற்கட்டமாக 2030 ஆண்டிலிருந்து வாகனங்களை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களுக்காக பாவனைக்கு உட்படுத்திய வாகனங்களை மின்சாரத்துக்கு மாற்றுவதற்கு திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இது இன்னும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றவில்லை என்றும் வெகு விரைவில் இந்த புதிய சட்டமானது நிறைவேற்றப்படலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு புதிய திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் ஏற்கனவே வாகனங்களை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனங்கள் அண்மை காலங்களாக புதிய வாகனங்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும் இந்திய புதிய வாகனங்கள் கொள்வனவு செய்த காரணத்தினால் இவ்வாறு வாடகைக்கு வாகனங்களை விடுகின்ற நிறுவனங்களுக்கு இந்த புதிய திட்டத்தின் மூலம் பாரிய இழப்புகள் ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் அகதிகளுக்கு வழங்கும் உதவி கட்டுப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக பரவலான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியின் பல மாநில அரசாங்கங்கள் அகதிகள் விடயத்தில் அகதிகளுக்கு வழங்குகின்ற சமூக கொடுப்பனவுகளை அவர்கள் பணமாக பெற்றுக்கொள்ளாது பெசால் கார்டு என்று சொல்லப்படுகின்ற புதிய பண அட்டை மூலம் மாதம் ஒன்றுக்கு 50 யூரோக்களை மட்டும் இவர்கள் பெற முடியக்கூடிய சூழ்நிலை ஒன்றை உருவாக்கியிருந்தன. இதே வேளையில் சில மாநிலங்கள் சில நகர நிர்வாகங்கள் இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இது இவ்வாறு இருக்க ஹம்போக் மாநிலத்தில் உள்ள நிதி அமைச்சர் அவர்கள் ஆண்ட்ரியாஸ் டீசல் என்பவர் கருத்து வெளியிடுகையில் அந்த மாநிலத்தில் சமூக உதவி பணத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் இவ்வாறான பெட்சால் கார்டு என்று சொல்லப்படுகின்ற பண அட்டை விநியோகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் சமூக உதவி பணத்தை பெறுகின்றவர்கள் வங்கியில் ஏற்கனவே சில பிரச்சனைகளை இருந்தால் இவர்களுக்கு இது ஏதுவான ஒரு அம்சமாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த புதிய உத்தேச நடைமுறை திட்டத்துக்கு எதிராக அந்த மாநிலத்தில் உள்ள பசுமை கட்சியானது தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது. அதாவது மாநில நிதியமைச்சரானவர் சமூக பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு அச்சுறுத்தல் செய்கின்றது போல் இந்த நடைமுறை உள்ளதாக அது தெரிவித்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். சீனாவானது அருணாச்சல பிரதேசம் மற்றும் தீபத்தை அண்டிய பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியை இடைமறித்து பாரிய அணைக்கட்டை ஒன்றை கட்டுகின்ற கட்டுமான நிகழ்வை நேற்று ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது சீனாவுடைய பிரதமர் இதில் கலந்து கொண்டதாகவும் இந்த அணைக்கட்டினால் சீனா வருடம் ஒன்றுக்கு 30,000 கோடி கிலோவாட் மின்சாரத்தை இதன் மூலம் உற்பத்தி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன அரசாங்கமானது இதற்காக 14.46 லட்சம் கோடி ரூபாக்களை முதலீடு செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த புதிய திட்டத்தின் காரணத்தினால் இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அணைக்கட்டு நிரம்பும் பொழுது சீனாவானது இந்த நீரை திசை திருப்பி விடலாம் என்றும் இந்த திசை திருப்புகின்ற நீரினால் இந்தியாவில் நீரினால் பாரிய அழிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் உக்ரைனுடைய வான்படையினர் ரஷ்யாவின் மாஸ்கோ மற்றும் அண்டிய பிரதேசங்களில் மூர்க்கத்தனமான ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த ஆளில்லா விமான தாக்குதலின் காரணமாக சில உள்ளூர் விமான நிலையங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதை காரணம் காட்டி ரஷ்யாவானது மாஸ்கோ மற்றும் அதை அண்டிய பிரதேசங்களில் இணையதளங்களுக்குரிய செயற்பாடுகளை தடை செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த செயற்பாட்டை பல எதிர்க்கட்சிகள் ரஷ்யாவில் தமது கண்டனமாக பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய குரலை அடக்குவதற்கு இந்த இணையதள முடக்கத்தை ரஷ்யாவானது கொண்டு வந்துள்ளதாக அந்த எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
கோபுரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள். மாலை 6 மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும். டோட்முண்ட் கோபுரா ஞானம்.